வணக்கம். கடகராசி ஆங்கில புத்தாண்டு ராசி பலன்கள் 2026 2027 வரைக்கும். கடகராசியான உங்களுக்கு குரு பகவான், ராகு கேது பகவான், சனி பகவான். குரு சனி ராகு கேதுக்கள் தருகின்ற பலன்கள் எப்படி இருக்கும்? எந்த நிலையில் கடகராசிக்காரர்கள் பிரச்சனைகளிலிருந்து மீண்டு வருவார்கள் என்பதை இந்த பதிவில் சிறு விளக்கமாகவே பார்க்கலாம். முதலில் கடகராசிக்காரர்களுக்கு அஷ்டம சனி விலகி போயாச்சு. ஆனால் கஷ்டங்களும் தொடர் தொல்லைகளும் இன்னும் முழுமையாக விலகாமலே இருக்கு. அதுக்கும் காரணம் இருக்கு. குரு பகவான் அஷ்டம சனியில் இருக்கும்போது ஆட்டி படைத்திருப்பார், நஷ்டங்களை தந்திருப்பார், உறவுகளால் நிம்மதியில்லாமல் வாழக்கூடிய ஒரு தனிமையை தந்திருப்பார். நாம் செய்ததெல்லாம் தவறு என்று உணர வைத்திருப்பார். இல்லை, ஒரு பெரிய தவறோ தப்போ செய்து அதிலிருந்து மீண்டு வர முடியாத அளவிற்கு உங்களுக்கு பல வழியிலும் துன்பங்களும் தொல்லைகளும் கொடுத்து கொண்டிருப்பார். அஷ்டம சனி தான் விலகியாச்சே, இன்னும் எதுக்கு கஷ்டங்கள் இருக்கு என்கின்ற கேள்வி கடகராசிக்காரர்களிடையே கட்டாயமாக இருக்கும். அதுவும் கடகராசியாச்சே, கேள்வி கேட்காம இருப்பாங்களா? அவங்களுக்கு முதல் பலமே கேள்விதான். சரி, இதுக்கு பதிலை தேடிடலாம். சனி பகவான் உங்கள் ராசிக்கு 9. ஆஹா ஓஹோ, பணம் அப்படி வரப்போகுது, நன்மைகள் இப்படி கிடைக்க போகுது, எல்லா பிரச்சனையும் முடிச்சுட்டு நீங்கள் ஒரு நல்ல நிலையில் அமர போகிறீங்க. இனி உங்கள் வாழ்க்கையில் தொல்லையே கிடையாது, மண்ணும் பொன்னாகும், தொட்டதெல்லாம் துலங்கும், வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும், திடீர் குபேர யோகத்தை கொடுக்கும். அந்த பதிவு இது கிடையாது. சொல்கிறத கொஞ்சம் பொறுமையாக கேட்டுக்கோங்க. சனி பகவான் 8ஆம் இடத்திலிருந்து விலகி பாக்கியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 9ஆம் இடத்தில் இருக்கிறார். 9ஆம் இடம் என்பது யோகம் தருகின்ற ஸ்தான பலம் கிடையாது. 9ஆம் இடம் என்பது சனி பகவானால் ஏற்பட்ட தொல்லைகளும் கஷ்டங்களும் விலகும். எங்கே விலகுச்சு? அப்படியே தான் இருக்குது. சனி விலகிட்டாரா, இனிமேலும் இருக்க போகிறாரா என்கின்ற சந்தேகம் எங்களிடத்தில் அதிகமாகவே இருக்கு என்று சொல்வதை உணர முடியும். வாலு போச்சு, கத்தி வந்தது. இதுக்கு அர்த்தம் சொல்லிடுறேன். சனி போனார், ராகு 8ஆம் இடத்தை பிடித்து ஆட்டி படைத்து கொண்டு இருக்கிறார். இப்போது சனி பகவானால் தொல்லை இல்லை, ராகு பகவானால் தொல்லை இருக்குது. இது எந்த தொல்லை தெரியுங்களா? மறைமுகமாக, அதாவது கேட்டிங்களாக்கா, ராகு ஒரு உருவமான கிரகம் கிடையாது, நிழல் கிரகம். மறைமுகமாக வெற்றி பெற முடியுமா? யாருக்கும் தெரியாமல் ஜெயிக்க முடியுமா? யாருக்கும் தெரியாமல் கோட்டீஸ்வரர் ஆக முடியுமா என்கின்ற மனநிலையில் கடகராசியில் இருக்கின்ற பாதி பேர் இருக்க வாய்ப்பு இருக்குது. ராகு தான் கேட்டிங்கன்னா மறைமுக கிரகம் சொல்லிட்டுமே. அதாவது உழைக்காமல் கிடைக்கிற காசு நிலைக்காது. அதே போல் திடீர்னு வரக்கூடிய அதிர்ஷ்டம் நிலைச்சி வாழ்நாள் முழுக்க வந்ததா சரித்திரத்தில் இடமும் கிடையாது. உங்களை இந்த கிரகங்கள் ஆட்டி படைத்து கொண்டு இருக்கிறது என்பதை நீங்கள் தான் உணரணும். சரி, சனி பகவான் 9ஆம் இடத்தில் இருக்கிறார், அவரால் கஷ்டம் இல்லை. ராகு பகவான் சனியை போலவே செயல்படுவார், சனியை போலவே இருக்கிறதை விட்டு பறக்கிறதுக்கு அலைய வைப்பார். ஒரு அரை மணி நேரம் உட்காந்து நீங்கள் சிந்தனை செய்தாவே உழைப்பு தான் நம்மளை காப்பாற்றும்,
உழைப்பால் உயர்ந்தவங்க யாரும் தாழ்ந்ததில்லை. உழைப்பு என்பது என்னாலும் நமது மார்பை தட்டி நான் உழைச்சி முன்னேறணும்னு சொல்ல முடியும். மறைமுகமாக கிடைக்கிற எதுவுமே நிலையாக இருக்காது என்பதை ஒரு அரை மணி நேரம் உட்காந்து சிந்தனை செய்யுங்க. உங்களுடைய வாழ்க்கை உங்களுடைய கண்ணுக்கு எளிமையான முறையில் தென்படும். நாங்கள் அப்படியெல்லாம் கிடையாதுங்க. நாங்கள் உழைச்சிக்கிட்டு தான் இருக்கோம். அதுக்கு தகுந்த ஊதியம் இல்லைன்னு கேட்டிங்கனாக்கா 2.5-3 வருஷம் கஷ்டப்பட்டுட்டீங்க. இன்னொரு 9 மாதம் கஷ்டப்பட மாட்டீங்களா? 9 மாதம் கஷ்டப்படணும். ஏன்னு கேட்டிங்கனாக்கா ஜென்மகுரு. ஜென்மகுரு என்றாலே ஜென்மகுரு வனத்திலே சீதையை சிறை வைத்ததும் ராமனைய காட்டுக்கு அனுப்பியது தான் இந்த ஜென்மகுரு. இந்த ஜென்மகுரு வரும்போது நீங்களாக முயற்சி செய்து எதையும் செய்ய வேண்டியதே இல்லை. உறவு சிக்கல் இருக்கும், தனிமையில் இருப்பீங்க, தனிமையில் வேதனைப்படுவீங்க, பணத்தால் பிரச்சனை வரும், பணத்துக்காக மட்டும்தான் பிரச்சனையே வரும், கொடுக்கல் வாங்கலில் பிரச்சனை, யாரிடமாவது உதவி கேட்டு பிரச்சனை, இல்லை கடன் கொடுக்க முடியாத பிரச்சனை, எல்லா வகையிலும் பிரச்சனையாக இருக்கும். உறவு சிக்கல்களை தரும், நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கையை கொடுக்கும், தூக்கம் இருக்காது, வேலைக்கு உணவை உட்கொள்ள முடியாது. ஏன் ஆளிறீங்க? எதுக்காகத்தான் நீங்கள் சுற்றிக்கிட்டு இருக்கீங்க? நம்மளுடைய வாழ்க்கை எந்த நிலையில் போய்கிட்டு இருக்கின்றது உங்களுக்கே தெரியாது. ஜென்மகுரு வனவாசமான வாழ்க்கையை கொடுப்பார். ஜாதகத்தில் தசா சரியில்லைன்னா போலீஸ் ஸ்டேஷன், கோர்ட்டு, கேஸு, வழக்குன்னு கூட போகக்கூடிய சூழ்நிலையாக இருக்கும். தசா சரியில்லாதவர்களுக்கு தான். சரி, தசா நல்லா இருக்குங்க, அப்போ உங்களை காப்பாற்ற முயற்சி செய்து கொண்டிருக்கும் இந்த தசாக்கள். குரு இந்த நிலையில், ராகு 8ஆம் இடத்திலிருந்து பல வகையில் உங்களை ஆட்டி படைத்து கொண்டு இருக்கிறார். இதற்கு போதாதுன்னு கேது பகவான் 2ஆம் ராசியில், குடும்பஸ்தானம், வாக்குஸ்தானம், தனஸ்தானம், இந்த ஸ்தானத்தில் கேது பகவான் அமருகிறார் என்றால் குருவை தவிர, சுக்கிரனை தவிர, புதனை தவிர, இந்த 3 கிரகங்களை தவிர மற்ற கிரகங்களுக்கு இது நல்ல இடம் கிடையாது. கேது பகவான் யார்? ஏற்கனவே நீங்கள் எதையாவது பேச ஆரம்பிச்சிங்கன்னாக்கா அது அவ்வளோ சீக்கிரத்தில் நிறுத்த மாட்டீங்க. இப்போ கேது வார 2ஆம் இடத்தில் வாக்குஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறார். நீங்கள் பேசுகிறது உங்களுக்கு புரியுதோ இல்லையோ, மற்றவங்களுக்கு எப்படியாவது புரிய வைக்கணும்னு நீங்கள் முயற்சி செய்வீங்க. இந்த உலகத்தில் அவங்களுடைய வேலையை பார்க்கவே நேரம் இல்லாமல் இருக்குது. உங்களுடைய புராண கதையை கேட்க யாருக்கும் இங்கே நேரம் இல்லை. அதனால் 1 மணி நேரம் இல்லை அரை மணி நேரம் இறை வழிபாடு செய்யும்போது அடுத்தது நாம் என்ன செய்யணும், எப்படி செய்யணுன்றதை சிந்தனை செய்யுங்க முதல்ல. அதுக்கு பிறகு உங்கள் வாழ்க்கையில் எல்லாமே நல்லபடியாக இருக்கும். இந்த போராட்டம் இன்னும் இருக்குமா, தொடருமா, விலகுமான்னு கேள்வி கேட்டால் இது அனைத்திற்கும் ஒரே ஒரு மாற்று மருந்து குரு பயிற்சி தான். நோயே இல்லாமல் நோயாளிகளாகவும், ஒருவேளை நோயாளிகளாக கூட இருக்கலாம், கடன் இருக்கலாம், உறவு சிக்கல்கள் இருக்கலாம், நிம்மதி இல்லாத வாழ்க்கை இருக்கலாம், இட மாற்றங்கள் இருக்கலாம், தொழில் மாற்றங்கள் இருக்கலாம், உத்தியோகத்தில் பல வகையான மேலதிகாரிகள் பிரச்சனை இருக்கலாம், குடும்பத்தில் நிம்மதி இல்லாமல் கணவன் மனைவிக்குள் ஒற்றுமை இல்லாமல் இருக்கலாம். இவ்வளவு இருக்க இதுக்கு பேர் அஷ்டம சனி விலகியாச்சுன்னு கேட்டீங்கன்னாக்கா சனி பகவான் மட்டும் உங்களுக்கு தொல்லையை கொடுக்கல, தொல்லையை கொடுத்தார், விலகி விட்டார். இப்போ ஒவ்வொருவருடைய வாழ்க்கைக்கும் தேவை பணம். அந்த பணத்தை கொடுப்பவர் குரு பகவான். அவர் ஜென்ம ராசியில் இருக்கிறார். தேவையில்லாத நோய், கடன், பகை, எதிர்ப்பு இதையெல்லாம் சந்திக்கணும். ராகு பகவான் 8இல் இருக்கிறார். பல வகையான கஷ்டங்களை சந்தித்து ஆக வேண்டும். கேது பகவான் 2ஆம் இடத்தில் இருக்கிறார். கேட்ட இடத்தில் காசு கிடைக்காது. காசே கிடைச்சாலும் அதாவது சொல்லுவாங்க, பிச்சை எடுத்துச்சான் பெருமாள், அதுக்கு பாகம் கேட்க வந்துச்சான் அனுமாருன்ற மாதிரி
உங்களுடைய வாழ்க்கை என்பது உங்களுக்கு வரக்கூடிய தொகை கொஞ்சமாக இருந்தாலும் அதை பகிர்ந்து பிரித்து எடுத்து செல்ல பல பிரச்சனைகள் இருக்குது. அதுபோல உங்கள் வாழ்க்கையில் நிம்மதியும் சந்தோஷமும் வர வேண்டுமென்றால் இன்னும் நீங்கள் 9 மாதம் பொறுமையாக இருக்க வேண்டும். அதுக்கு பிறகு நன்மைகள் நடக்க ஆரம்பிக்கும், தடைகள் விலகும், நற்பலன்கள் அதிகரிக்கும். இறை வழிபாடு, குலதெய்வ வழிபாடு, இஷ்ட தெய்வ வழிபாடு, பொறுமை, நிதானத்தை கடைபிடித்தால் நன்மைகள் என்பது மெல்ல மெல்ல நடக்கும் என்று சொல்லி இன்னொரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.